வணக்கம். என்னடா பின்னால் கட்டிடம், இஞ்சால நதி, இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதில் ஒன்று இருக்குது, அதுதான் உங்களை காட்ட போகிறேன். பெர்த்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இங்கே வந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு இடத்த தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். உங்களை இன்றைக்கு உள்ளுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். இந்த இடத்துக்கான அமைவிடத்தை வந்து விவரணத்தில் போட்டு விடுறேன். இப்போ போய் அந்த இடத்த பார்ப்போம். வாங்க. பார்த்தீங்களா, பாறைகள் உடைந்து விழக்கூடிய அபாயம் இருக்குன்னு போட்டிருக்கணும். இந்த படியால் இறங்கி போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரோக்கி பே வவுகல் கேவ் வந்து பழங்குடிகள் என்ற ஒரு சித்திரக்கலை கொண்ட ஒரு குகை இதுக்குள்ளே இருக்குது. இந்த பதிவு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஸ்வான் நதி. இப்போ நாங்கள் கீழே இறங்கி போகாமல் இந்த இதால் போவோம். இந்த இடத்துக்குள்ளால பார்த்தீங்களா, இதான் அந்த குகை. பார்த்தா ஆட்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. ஹலோ, அதுக்குள்ள ஒரு சின்ன இது ஒன்று போகுது. உள்ள போகுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளால ஒரு சின்ன இடம் ஒன்று போகுது. அப்படி தூரத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இதுக்குள்ள இறங்கி வர்றதுக்கான அமைப்பும் இருக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டா ஆட்கள் இருந்திருக்கணும். அதுக்கான தடயங்கள் இருக்குது. பாறைகளில் பார்த்து வரணும்.
இப்போ கீழே இறங்கி வந்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளால போய் அங்கால அந்த சுரங்கம் இருக்கிற இடத்துக்கு போகணும். அப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி இங்கே நனைஞ்சு தான் போகணும். இந்த இடம் தான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்த இடம். அதாவது வந்து ஒரு சுரங்கம் உண்டு. இது வந்து முதல் ஆரம்பத்தில் இயங்கின ஒரு சவர்க்கார தொழிற்சாலை ஒன்றுக்கு கீழே இருக்கிற சுரங்கம் உண்டு. இதைத்தான் இந்த இடத்த தான் காட்டணும் கொண்டு கொண்டு நான் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிருக்குது. கதவெல்லாம் கொஞ்சம் உட வச்சு அடைச்ச மாதிரியும் இருக்குது. பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அந்த சுரங்கத்துக்குள்ளால போகிறேன். பார்த்தீங்களா கீழுக்குள்ளால மண்ணுகள், மேலுக்கு இந்த சுரங்கம். முழுக்க இருட்டாக தான் இருக்குது. பெரிதாக எந்த ஒரு உயிரினத்தையும் காண இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பலகைகள் எல்லாம் வந்து இந்த பாறைகள் விழாமல் போட்டு வச்சு இந்த பலகைகள் இப்போ எல்லாம் சரிஞ்சு போய் கிடக்குது. உண்மையிலேயே ஒரு ஆபத்தான இடம் உண்டு. இது கரப்பாம்பூச்சி தெரியுது. இந்த கட்டத்துக்கு அங்கால பாலம் வந்து ஒடுங்கி போகுது. அப்படி குனிஞ்சு தான் போயிடும். போய் பார்ப்போம். முடிவே இல்லாம போகுது. தண்ணி சிந்தி கொண்டிருக்கிறது. ജലപാതകളുടെ നല്ല ഇരട്ടി
அப்படியே பார்த்தா ஒடுங்கி ஒடுங்கி போகுது பாலம். கொடூரமாக இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு குழாய் ஒன்று போகுது. இதில் கொடியெல்லாம் வந்திருக்குது. அது அப்படியே அந்த சுரங்கம் அப்படியே தொடர்ந்து அந்த கட்டிடத்தின் கீழ் பகுதிக்கு போகும். இதான் இந்த சுரங்கத்தின் முடிவு பகுதியாக நடந்து போகிற வரைக்கும் அங்கால வந்து அப்படி ஊர்ந்து தான் போகும். இந்த கட்டத்தோடு நிப்பாட்டிட்டு திருப்பி நான் வழியால் போவோம். சரியோ வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது சரிஞ்சு விழுகிற நிலைமையிலே இருக்குது. இதெல்லாம் சரியான ஆபத்தானது. ஒரு மாதிரி நிமிர்ந்து நடக்கிற கட்டத்துக்கு வந்தாச்சு. மேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதாலேயும் ஒரு வழி வச்சிருக்கணும். கீழே வரதுக்கு எல்லாம் படைச்சி வச்சிருக்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது வெளியால் போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா தொப்பி இருக்கு. வெளியெல்லாம் வந்து வாசல் அடிக்க வந்துட்டோம்.
ஒரு மாதிரி வெற்றிகரமாக உள்ளே போய் வெளியால் வந்தாச்சு. இதால் பார்த்தீங்கன்னா இதாலையும் இறங்கி தண்ணியில் நினையாமல் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனால் அப்படியும் இதால் தண்ணியில் நினையத்தான் வேணும். இந்த காணொலி உங்களுக்காக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.